எல்லா இளைஞர்களும் இளைஞிகளும் ஃபேஸ் பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்வு மனப்பான்மை. இது இல்லாத மாணவர்கள் மாணவிகளே கிடையாது. அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையை எப்படி போக்கலாம்? தாழ்வு மனப்பான்மையால் எவ்வளோ திறமைகள் முடக்கப்படுது. எவ்வளோ பேர் வெளியே வராமல் இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே முடங்கி, அறிவை முடக்கி, சிந்தனையை முடக்கி, மூளையை முடக்கி, எல்லாத்தையும் முடக்கி மாற்றுத்திறனாளி போல் உட்காந்துடுறாங்க. ஊனமுற்றோர்கள் மாரி உட்காந்துடுறாங்க. ஆனால் இன்னைக்கு ஊனமுற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் சாதிக்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அழகாக 2 கை இருக்குது, 2 கண் இருக்குது, 2 காது இருக்குது, பேச்சு இருக்குது, மூச்சு இருக்குது, முடி இருக்குது, எல்லாமே இருந்தும் ஒரு கில்ட்டினஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை. அப்படி என்ன தான் தாழ்வு மனப்பான்மை? ஏன் அப்துல் கலாமுக்கு வந்து கருப்பா இல்லையா? அப்துல் கலாம் கருப்பா இல்லையா? காமராஜர் கருப்பா இல்லையா? அது இனத்தின் பெருமைங்க. கருப்பு என்பது உங்கள் அடையாளம், உங்கள் முகவரி. ஆதி கருப்பு என்பது ஆதி. கருப்பு தான் நோய் எதிர்ப்பு சக்தியே. கருப்பு தான் இறைவனே. நீங்கள் கோயிலுக்கு போங்க, எல்லா சிலையும் கருப்பாக தான் இருக்கும். அது சரஸ்வதி ஆகட்டும், லட்சுமி ஆகட்டும், இல்லை விநாயகர் ஆகட்டும், இல்லை முருகப்பெருமான் ஆகட்டும், இல்லை சிவபெருமான் ஆகட்டும், இல்லை வந்து நாராயணன் ஆகட்டும், எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு சிலையாக தான் வடிவமைச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆதி, இறைவன் என்பது ஆதி. ஏன் இருளில் இல்லையா? ஏன் கருப்புன்றது ஒரு தாழ்வு மனப்பான்மையாக நினச்சிக்கிறீங்க? ஏன் அப்துல் கலாம் கருப்பு தான், காமராஜர் கருப்பு தான். அவங்க செயல் எல்லாமே வெண்மையாக இருந்ததுங்க, வெள்ளையாக இருந்தது. உங்கள் செயல் தாங்க இந்த உலகத்தில் வந்து நிலச்சி நிற்கும். உங்கள் அழகும், உங்கள் கண்ணும், இந்த ஹேர் ஸ்டைலோலாம் நினச்சி நிற்காது. முடி கொட்டிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க, தோல் சுருங்கிடுச்சுன்னு வருத்தப்படுறீங்க, எதுக்கோலாம் வருத்தப்படுறீங்க. ட்ரெஸ் இல்லைன்னு வருத்தப்படுறீங்க, வசதி இல்லைன்னு வருத்தப்படுறீங்க. எல்லாத்தையும் உண்டாக்கிங்களா? எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்கே. இந்த உலகத்தில் 1000 வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. நீங்கள் உழைக்க தயாரானா, முயற்சி பண்ண தயாரானா 1000 வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. தாழ்வு மனப்பான்மை என்பது வெளியே இல்லை, உங்கள் மனசில் தான் இருக்குது. அதை தூக்கி குப்பை தொட்டில் போடுங்க. நீங்களே